வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்குற வீடியோவில் என்ன அப்படின்னா கரும்பு சாகுபடி. இந்த கரும்பு சாகுபடியில் மிக முக்கியமானதுங்க நாலடி பார். இந்த நாலடி பார் போட்டு நம்ம சாகுபடி பண்ணும்போது என்ன அப்படி நமக்கு இதில் லாபம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கால் நெருவு இருந்தால் பயிர் ஒன்றோடு ஒன்று சாஞ்சு அதிகமாக வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். இது நல்ல இடைவெளியோடு இருக்கிறதுனால காற்றோட்டம் அதிகமாகவும் இருக்கும். பயிர் நல்லா வளர்கிறதுக்கும் அதேமாரி பயிர் நல்லா கிளைக்கிறதுக்கும் இதில் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பாருங்க, நம்ம இதுக்கு ஆள்கள் கிடைக்கல அப்படின்ற எந்த இதுவும் இல்லாமல் பவர் டில்லர் இருக்குது. இந்த பவர் டில்லரில் பார்த்திங்கன்னா 2 வேலையும் செய்யுதுங்க. என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், பவர் டில்லர் விஎஸ்டி சக்தி. இந்த பவர் டில்லரை வச்சு களை எடுத்துகிட்ருக்காங்க. களை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இதுலேயே மண்ணும் அணைச்சிடுறாங்க. ஒரே நேரத்தில் வெட்டி மண் அணைச்சிடுது. ஒரே நேரத்தில் 2 in 1 2 வேலையும் ஒரே நேரத்தில் செய்கிறதுனால நமக்கு நேரம் மிச்சமாகுது. வேலை ஆட்கள் கூலி மிச்சமாகுதுங்க. இதில் நல்ல ஈல்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்த பாருங்கள். இது மொதல் பறி வெட்டி 2வது பறிங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 தூர் இருக்குங்க இதில் மட்டும். ஸோ நண்பர்களே, நீங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கரும்பு சாகுபடி பண்ணுற மாதிரி இருந்தால் 4 அடி பார் போட்டு இடைவேளை விட்டு நீங்கள் செய்யும் போது நல்ல ஈல்டு எடுக்க முடியும். இதிலே பார்த்திங்கன்னா இது 2வது பறி தான். இதை வெட்டி அடுத்த பறிக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதலாகும். ஸோ கரும்பு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 5லேருந்து 7 முறை வரைக்கும் கட்டையை விடுவோன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எத்தனை முறை விடணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க.